ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம கெட் மெத்தட் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கெட் மெத்தடில் ஏபிஐலேருந்து டேட்டா வாங்குறது எப்படி, அதை இன்டெகிரேட் பண்ணுறது எப்படின்றதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலேருந்து நம்ம ஏபிஐயில் போஸ்ட் பண்ணுறது எப்படி, ஃப்ளட்டரில் போஸ்ட் இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் நம்ம சர்வருக்கு டேட்டாவை போஸ்ட் மெத்தடில் இங்கேருந்து ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்லேருந்து அனுப்ப போகிறோம். இதுதான் இந்த வீடியோவோட மெயின் பர்பஸ். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏபிஐ யூஸ் பண்ணிப்போம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம கஸ்டமாக பில்ட் பண்ண இந்த வெஹிக்கிள் அந்த கார் நேம்ஸ் வரக்கூடிய ஏபிஐ நம்ம பில்ட் பண்ணியிருப்போம். இதில் டோட்டலாக 2 எண்ட் பாயிண்ட் தான். ஒன்று வந்து கார் க்ரியேட் பண்ணுறதுக்கான போஸ்ட் எண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அண்ட் க்ரியேட் ஆகி இருக்கக்கூடிய கார்ஸை கெட் பண்ணுறதுக்கான கெட் எண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. 2 எண்ட் பாயிண்ட் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 எண்ட் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ கெட்டை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு சும்மா நார்மலாக இன்டெகிரேட் பண்ணிவிட்டு, அண்ட் அதுக்கடுத்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கார்ஸ் வர மாதிரி இன்டெகிரேட் பண்ணியிருந்தோம். இப்பொழுது நாம் வந்து போஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம யூஐ கொஞ்சம் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் நமக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரும்னா, ஆட் ஆகிடுச்சா ஆட் ஆகலையான்ற ரெஸ்பான்ஸ் வரும். பட் இப்போ நம்ம அதை மேனேஜ் பண்ண போகிறதில்ல. அதனால் ஜஸ்ட் நான் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் கார் இல்லை க்ரியேட் கேப், ரெண்டு வந்து க்ரியேட் கேப்னு வச்சுக்கிறேன். இதை வந்து ஏசிங்க் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் we are going to make some integration with the internet. ஸோ இன்டர்நெட் கூட சில விஷயங்கள் டீல் பண்ண போகிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல ஏசிங்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டர்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபீல்டு, அதாவது பாடி கொடுக்கணும். நீங்கள் எப்படி இங்கே ரெஸ்பான்ஸ் பாடி இங்கே வருதோ அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பாடின்னு ஒரு விஷயம் இருக்குது. கெட்டில் வந்து உங்களுக்கு டேட்டா அந்த ரெஸ்பான்ஸோட பாடியில் வரும். சேம் அதே மாதிரி போஸ்ட்டில் டேட்டா எங்கே போகும்னா ரெக்வெஸ்ட்டோட பாடியில் தான் அது வந்து இருக்கும். அதுலேருந்து நமக்கு சர்வருக்கு அனுப்ப போகிறோம். அதனால் இங்கே நம்ம ஹெட்டரும் நம்ம பாடியும் புதுசாக இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நான் ஹெட்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹெட்டர் அப்படின்றதுமே ஒரு மேப் வேல்யூ தான். மேப்புக்குள்ளே அந்த கீ ஸ்ட்ரிங்காக இருக்கும். கீயோட வேல்யூ வந்து டைனமிக்கில் இருக்கும். மேபி என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்ட்ரிங் கொடுக்குறதா கூட ஓகே. ஏன்னா மேப்பில் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கு தானே இருக்கும். ஹெட்டரில் இங்கே நிறைய ஹெடர் இருக்குது. இங்கே என்ன மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் டேட்டா அனுப்ப போகிறோம், நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றதை இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ நேரம் இல்லாத காரணத்தினால நான் ஃபஸ்ட்டே டைப் பண்ணி வச்சுட்டேன். ஐ ஆம் ஜஸ்ட் காப்பி தட், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ், குட் டு கோ. நெக்ஸ்ட் வந்து பாடியில் இருக்க ஃபீல்ட்ஸ் நான் கொடுக்கணும். அதுவுமே சேம் மேப் ஸ்ட்ரிங் டைனமிக் தான். ஃபீல்ட்ஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் மேப் டைப்பில். அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேக்கெண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட்மேன் கலெக்ஷன்லேருந்து இருக்கலாம், இல்லை ஸ்வாகர்லேருந்து இருக்கலாம். என்ன டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ரெஸ்பான்ஸை பாருங்கள், ரெக்வஸ்ட் பாடியை நான் அதை அப்படியே எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி மேப் உள்ளதாக இருக்கா? ஓகே. இப்போ இதெல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்குது. இங்கே நமக்கு ஐடின்றது வேறு மாதிரி மாறும், டைப்புன்றது மாறும். மற்ற 2 லார்க்கும் டெய்லி அப்ளிகேஷன்றது இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோக்கான தேவை இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த வெஹிக்கிள் நேம் நான் வந்து வாங்கணும். அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் கேப் நேம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் செய்த பிறகு எனக்கு ஐடி வந்து உங்களுக்கு டிப்பிக்கலி நார்மலாக ஆட் ஆகும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி பேக்கெண்டில் வந்து ஐடின்றது ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். பட் நம்ம வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணதுனால அந்த ஆட்டோ ஜென்ரேஷன்லாம் வைக்கல. ஸோ ஐடின்றது மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், கேப் நேம் டாட் ரீப்ளேஸ் ஆல் ஒன்று இருக்குது. ரீப்ளேஸ் ஆல் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன். இந்த ஸ்ட்ரிங்கில் உங்களுக்கு என்னென்னா எங்கெங்கெல்லாம் இந்த கேப் வருதோ அந்த இடம் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ ஃபில் ஆகிட்டு நம்ம சேம் ஒரே ஐடியா வந்துடும். அது நீங்கள் இப்போதைக்கு அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு இந்த நேம் தான் டைப் தான் போஸ்ட் பண்ண போகிறோம். டைப் அப்படின்ற இடத்துல இந்த கேப் நேம் தரேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் இனஃப் ஃபார் ஃபீல்டு. அண்ட் இப்போ வந்து நான் ரெக்வஸ்ட் இங்கே ஃப்ரேம் பண்ணணும். வேர் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await http டாட் போஸ்ட். நம்ம வந்து கெட் யூஸ் பண்ணோம்.
அங்கே கெட்டில் இங்கே போஸ்ட் யூஸ் பண்ணுறோம். சேம் URI அப்படின்றது URI.parse. இந்த நேம் என்ன, create cab URL. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹெடர் ஆட் பண்ணணும். ஹெடர்ஸில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ஹெடர்ஸ் அங்கே ஆட் பண்ணிக்கிறேன். என்ன இஷ்யூ கிடையாது. ஹெட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைனமிக் டைப்பில் வரவே வராது, சிங்கிளாக வரும். மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்போது பாடியில் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபீல்ட்ஸை கொடுக்குறேன். எஸ். இதுக்கு அடுத்து எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு லாக் ஆட் பண்ணுறேன். லாகில் response.body ஒரு வேளை ஆட் ஆகிருச்சு அப்படின்னா நமக்கு டிபி ஆடட் ட்ரூ சம்திங் அந்த மாதிரி ஏதாவது சக்ஸஸ் மெசேஜ் வரும். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன எரர் நம்ம பேக் எண்ட்லேருந்து வருதோ அந்த எரர் அப்படி இங்கே வரும். நான் ரீமைனிங் வேல்யூஸ் எல்லாமே நான் 0 கொடுத்துக்கிறேன். ஓகே, குட் டு கோ. இந்த கிரியேட் கேப் போஸ்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. அண்ட் இப்போ நம்ம வந்து UI பார்ட்டில் கை வைக்கணும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து மெயின்குள்ளே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, பட் இந்த ஸ்கேஃபோல்டு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு நிறையா கொஞ்சம் விசிபிலிட்டி அதிகம் இருக்க மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கேஃபோல்டில் கிளிக் பண்ணனாலே சைடில் ஒரு பல்ப் இருக்கும். ஜஸ்ட் இந்த பல்பை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் விஜிட் நமக்கு கேட்கும். இதை கொடுத்தீங்கன்னா அழகாக அந்த ஸ்கேஃபோல்டுக்கு உள்ளே இருக்க ஐட்டம்ஸ் மட்டும் நமக்கு ஒரு தனி விஜிட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். இங்கே விஜிட் நேம் கொடுக்குறோம். நான் ஹோம்னு கொடுத்துக்கிறேன். ஹோம்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஆன கண்டென்ட் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நான் ஸ்க்ரீன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன்ஸில் வந்து ஹோம் டாட் மெட்டீரியல் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் இந்த ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, just a minute. ஓகே, ஸோ நவ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஜ் ஓவர், இந்த பேஜுக்கான கண்டென்ட்லாம் ஓவர். இங்கே நான் வந்து அப்படியே இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கெட் பண்ணுறதுக்கு பேஜ் இருக்குது. இதை ஆட் பண்ணுறோன்னா இதுக்கு ஒரு பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே ஸ்க்ரீன்ஸ்குள்ளே add cap dot இது நான் அப்படி ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேம் இங்கேயுமே நான் வந்து ஒரு மெட்டீரியல் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு STFW, அதாவது ஸ்டேட்ஃபுல் விஜிட்டுக்கான ஷார்ட்கட்டு. இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பேர் ஆசம் ஃபில்டர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன். அந்த ஆசம் ஃபில்டர் எக்ஸ்டென்ஷனில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஆட் கேப் நேம் ஆட் கேப் வச்சுட்டேன். நான் ஸ்கேஃபோல்டுக்குள்ளே ஆப் பார் டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட்டில் ஆட் ஏ கேப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆப் பார் ஓவர். இப்போ பாடி போகும். பாடியில் சென்டரில் ஒரு சைஸிட் பாக்ஸ். இந்த சைஸிட் பாக்ஸோட வித் எவ்வளோ வேணும்னா நான் மீடியா கொடி போட்டுக்கிறேன். மீடியா கொடி .context.size.width, அதாவது டோட்டல் ஸ்க்ரீன் சைஸில் எனக்கு பாதி சைஸுக்கு இந்த சைஸிட் பாக்ஸோட வித் இருக்கணுன்றதை நான் மீடியா கொரி வச்சு நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அண்ட் இந்த சைஸிட் பாக்ஸுக்கு சைல்டாக நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்றது நமக்கு டெக்ஸ்ட் இன்புட் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் நான் ஒரு கண்ட்ரோலர் கொடுக்கணும். நான் ஒரு கண்ட்ரோலர் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ரைட்டிங் கண்ட்ரோலர் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ரைட்டிங் கண்ட்ரோலர். ஓகே, கண்ட்ரோலர் போட்டாச்சு. பிறகு இந்த டெக்ஸ்ட் ரைட்டிங் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே கண்ட்ரோலர் நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். ரைட், இப்போ இதுக்கு வந்து ஹிண்ட் கொடுக்கலாம். இங்கே டெக்கரேஷன் இன்புட் டெக்கரேஷனில் ஹிண்ட் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஹிண்ட் டெக்ஸ்ட் இருக்கா, ஸ்ட்ரைட்டாக இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஹிண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா என்டர் த கார் நேம் இப்படி கொடுக்குறேன். ஃபைன், கொடுத்த பிறகு இங்கே நமக்கு வந்து பட்டன் வேணும். ஒரு பட்டன் கிளிக் ஆகும்போது தான் அந்த ஆட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஒரு பட்டன் நம்ம இங்கே போடணும். சிம்பிளான வே என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டே கொடுத்துருக்காங்க.
அந்த ஆட்ரிபியூட்டில் பட்டன் போட்டுட்டு போகிறது தான் இருக்கிறதுல சிம்பிளான வே. நான் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ ஸ்கேஃபோல்டுக்குள்ளே ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு லார்ஜ் ஸ்மாலெலாம் இருக்குது. நான் நார்மல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பெல்லிங் தப்போ. இதில் ஆன் ப்ரெஸ்ன்றது மேண்டேட்டரியாக வரக்கூடிய ரெக்வயர்டு ஃபீல்டு. சைல்டுன்னு ஒன்று வரும். சைல்டில் வந்து நான் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். ஐகான்ஸ் டாட் ஆட் ரைட். ஆன் ப்ரெஸ்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி என்ன ஆகணுன்றதை நம்ம சொல்லணும். என்ன ஆகணுன்றதை நம்ம எழுதணும். நான் இங்கே ஆட் கேப் இது ஒரு அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஃபங்க்ஷன் நேம் வந்து க்ரியேட் கேப். வரவில்லையே. க்ரியேட் கேப் நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ண நம்ம இம்போர்ட் இப்போவும் இருபது. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம தப்பாக எழுதிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இதை எடுத்து அப்படியே வெளியே வச்சிடலாம். இப்போ இட் வில் பி ஃபைன். ஓகே, சாரி. இப்போ இந்த க்ரியேட் கேபில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை அந்த பர்டிகுலர் கேபோட நேம் பாஸ் பண்ணணும். இப்போ அந்த கேபோட நேம் எங்கே இருக்குன்னா கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலரோட டெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்டில் அந்த நேம் இருக்கும். ஸோ பிகாஸ் நம்ம இங்கே இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு அது சேஞ்ச் ஆக அந்த கண்ட்ரோலரில் வேல்யூ அப்டேட்டாக இருக்கும். இப்போ என்ன ஆகுனா இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த வெஹிக்கிளோட நேம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து பேக்எண்டுக்கு நம்ம பாஸ் ஆகிடும். இதுதான் ஃப்ளோ. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமில் நான் இன்னொரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன், இதுதான் ஹோம். இந்த ஹோம் பேஜில் நான் ஒன் மோர் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த பட்டன் எதுக்காகனா நம்ம செகண்ட் பேஜ் ஆட் பண்ணுற பேஜுக்கு போகணும்ல, அதுக்காக. சைல்டு ஐகான்ஸ் டாட் ரைட் ஆரோவா வெயிட் இங்கே ஒரு பட்டன் ஆட் பண்ணியாச்சு. இதை கிளிக் பண்ணால் நமக்கு அந்த ஆட் பண்ணுற பேஜுக்கு போகணும். நேவிகேட்டர் டாட் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துக்கிறேன். புஷ் ரீப்ளேஸ்மெண்ட். புஷ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் பல வித்தியாசம் இருக்குது. என்னன்றதை வாய்ப்பு இருந்தால் நம்ம தனி வீடியோவை பார்க்கலாம். கான்டெக்ஸ்ட் என்ன பேஜுக்கு போக போகிறோமோ அந்த பேஜோட நேம் இங்கே போடணும். என்ன பேஜ், ஆட் கேப். சாரி, இங்கே வந்து மெட்டீரியல் பேஜ் லோட் போடணும். இப்போ இந்த பேஜ் வந்துட்டிங்கன்னா இங்கே ஆன் ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த க்ரியேட் கேப் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் சேம் நம்ம வந்து எங்கே போகணும்னா ஹோம் பேஜுக்கு வரணும். ஹோம் பேஜ் வருவதற்காக இங்கே ஒரு நேவிகேட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பர்ஃபெக்ட். செக் பண்ணிடுவோமா? இப்போ நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகுது. இது நம்ம க்ரியேட் பண்ண ஆட் அ கேப் பேஜ். இங்கே வந்து நான் ஒரு காரோட நேம் தரப்போகிறேன். என்ன தரலாம்? டாட்டா தரேன். ஆட் கிளிக் பண்ணுறேன். சம்திங் கெட்டிங் எரர். என்ன எரர்?
நமக்கு இங்கே ஏதோ எரர் ஆகுது. இதை ஒரு ட்ரை கேஷில் போடுவோம். இங்கே ஒரு log era to string யா எஸ். இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளெயின் ஒரு மேப் அனுப்புகிறோம். இதை இப்படி செய்யக்கூடாது. இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் பிளெயினாக போகுது, ஒரு டாட்டோட ஆப்ஜெக்ட் எல்லாம் போகும். இது இப்படி போகக்கூடாது. இது என்ன பண்ணலாம்னா ஃபீல்ட்ஸில் ஜேசன் என்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கடந்த வீடியோக்களில் இந்த ஜேசன் என்கோடை பயன்படுத்தியிருப்போம். இதை இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரெக்வஸ்ட் தரேன், வால்வோ கொடுப்போம். பர்ஃபெக்ட், ஆட் ஆயிடுச்சா வால்வோ. வேறு என்ன கொடுக்கலாம், ஹோண்டா தரேன். பர்ஃபெக்ட், ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இதை ரிஃப்ரெஷ் செய்த பிறகும் நமக்கு டேட்டா அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் போஸ்ட்டை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். உங்களுக்கு ஏதாவது புரியல, இல்லை பேசின வார்த்தைகள் எதுவும் தெளிவு இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.